ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட ஜிமெயில் கூகுள் மெயில் அக்கௌண்ட்டில் நம்மளோட இன்பாக்ஸ் எப்படி கஸ்டமைஸ்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இமெயில்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். லைக் நம்மளோட ஃபோன் நம்பர் மாதிரி இன்டர்நெட்டில் நம்ம அஃபிஷியலாக மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறதுக்கும் ஃபைல் சென்ட் பண்ண ரிசீவ் பண்ணுறதுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டூல் தான் இமெயில். ஸோ நம்ம ஃபோன் நம்பருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இமெயிலுக்கும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் இமெயில் வந்துட்டு எப்போயுமே ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள், செக்யூர்டாக வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எதாவது ஒரு டூல் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணோம், ஏதாவது சைட்ஸ்குள்ளே லாகின் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் இமெயில் தான். ஸோ அந்த இமெயில் ஐடி எப்போயுமே வந்துட்டு செக்யூர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஆத்தென்டிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி வந்துட்டு நம்மளோட இமெயில் அக்கௌண்ட்டில் நிறையா மெயில்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகும். நம்ம எந்த சைட்லேலாம் லாகின் பண்ணுறோமோ அதிலலாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மெயில்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நிறையா மெயில்ஸ் வந்துட்டுருக்கும். அந்த எல்லா மெயில்ஸையுமே நம்ம ஓப்பன் பண்ணி படிக்க மாட்டோம். அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி இல்லை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமோ இல்லை ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலெலாம் வந்துட்டு டெலீட் ஆகிற செட்டிங் எப்படி நம்ம சர்ச் ஃபில்டர் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டர் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த மெயிலெலாம் வந்துட்டு இப்போ 5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெயில் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நம்ம போய் மேனுவலாக போய் சர்ச் பண்ணி டெலீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் என்ன ஆகும், நம்ம இன்பாக்ஸ் ஃப்ரீ ஆகும், தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் க்ரோம், இது வந்து நம்மளோட ஜிமெயில் ஆப்பில் பண்ண முடியாது. ஃபோனில் வந்துட்டு நமக்கு ஜிமெயில் ஆப்பே இருக்கும், அதில் நம்ம பண்ண முடியாது. நீங்கள் வெப் வெர்ஷனுக்குள்ளே போனால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட ப்ரௌசர் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜிமெயில் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதெல்லாம் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், இமெயில், ஜிமெயில், கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போங்க. உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும், வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணி வைக்கோங்க. ஸோ அப்போது டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்ச் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருப்பேன் ஓல்டர் தேன் 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் வந்துட்டு ஓல்டர் தென் எனக்கு அவ்வளோ வேணாம், ஒரு 5 இயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ்ன்னு போடுங்க. 5 இயர்ஸ், ஒய்னா இயர்ஸ். அதே மாதிரி மந்த் நீங்கள் கொடுக்கணுன்னா வீக் கொடுக்கணும் அப்படின்னா 5 வீக்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற மெயில்ஸே நமக்கு டெலீட் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் 5 வீக்ஸில் 5 டேஸ்னால் 5 டே டி இப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வரும். நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 5 இயர்ஸ்னு வச்சுப்போம். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு மெயில் நமக்கு வந்து தேவைப்பட போகிறது கிடையாது அதிகபட்சம். ஸோ அதனால் நம்ம இந்த ஃபில்டர் க்ரைட்டீரியா செட் பண்ணலாம். இந்த க்ரைட்டீரியா நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய மெயில்ஸ் தான் 5 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஆல்ரெடி இன்பாக்ஸில் இருக்கிற மெயில்ஸ் வந்துட்டு டெலீட் ஆகாது. அது நம்ம மேனுவலாக தான் பண்ணோம். இப்போ நான் அது மேனுவலாக தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 13 இயர்ஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ 13 இயர்ஸ்ன்னு போட்டு ப்ரெஸ் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ 13 இயர்ஸில் எந்த மெசேஜஸுமே இல்லை. ஸோ ஓகே 12 இயர்ஸ்ன்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் 2 மெயில் இருக்குது. ஸோ 12 இயர்ஸில் இதை நீங்கள் என்ன வந்துட்டு மேனுவலாக சர்ச் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்து டெலீட் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு டெலீட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு டெலீட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இதுக்கப்புறம் வரக்கூடிய மெயில்ஸ் வந்து நமக்கு டெலீட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு சர்ச் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இருக்கா, ஸோ அந்த 3 லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு 4th ஆப்ஷனாக ஹேஸ் தி வேர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு சேம் அதே இது ஓல்டர் தென் இப்போ வந்துட்டு ஒரு 10 இயர்ஸில் எனக்கு இந்த இனிமேல் வரக்கூடிய மெயிலெலாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். இப்போ ஓல்டர் தேன் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு க்ரியேட் ஃபில்டர்னு கொடுங்க. சர்ச் கொடுக்க வேணாம், க்ரியேட் ஃபில்டர் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ க்ரியேட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மெயில்ஸை என்ன பண்ணணும், என்ன அடுத்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நீங்கள் எது வேணாலும் நம்ம செட் பண்ணலாம். பட் நமக்கு இப்போ தேவைப்படுறது டெலீட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா இனிமேல் வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடு. அதுதான் நம்ம வந்துட்டு கமெண்ட் கொடுக்குறோம். அப்போது டெலீட் இட்னு கொடுத்துருங்க. ஸோ டெலீட் இட்னு கொடுத்துட்டு க்ரியேட் ஃபில்டர் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபில்டர் வந்துட்டு இப்போது க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மெயிலெலாம் டெலீட் ஆகிருக்காது. இதை நீங்கள் மேனுவலாக தான் டெலீட் பண்ணணும். அந்த ஃபில்டர் க்ரியேட் ஆகிடுச்சாங்கிறத பார்க்குறக்கு என்ன பண்ணணும்னா, மேலே வந்துட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்.
இங்கே இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். குவிக் செட்டிங்ஸ் கீழே சி ஆல் செட்டிங்ஸ் கொடுங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் அண்ட் பிளாக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா? அதை போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஃபில்டர்ஸ் அண்ட் பிளாக்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன், ஒரு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது இருக்குது பாருங்கள், older than 10 years do this, delete it. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபில்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணணுன்னாலும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பீரியட் செட் பண்ணுறீங்களோ 5 டேஸ்ன்னு செட் பண்ணிங்கனாலே 5 டேஸ்க்கு அப்புறம் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அது டெலிட் ஆகிறது உங்களுக்கு ட்ராஷ் பின்லேயும் போகாது, உங்களால் ரெக்கவர் பண்ணவும் முடியாது. நீங்கள் அதையும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் டெலிட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அந்த மெயில்ஸ் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப ஷார்ட் பீரியட் வைக்காதீங்க. ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட், ஒரு 5 இயர்ஸ் அண்ட் அபவ் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த மெயில்ஸ்லாம் நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாத மெயில்ஸாக இருக்கும். ஓகே கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற மெயில்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இன்பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் மேனுவலாகவே சர்ச் பண்ணி இப்போ older than 12 years அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் பண்ணியே நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 years அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 6 years அப்படின்னு கொடுக்குறதுனால எனக்கு நிறையா மெயில்ஸ் வரும். என்ட்ரு கொடுக்குறோம் அப்படின்னா older than 6 yearsல நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே ஓவரால் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் ஆகிடும், உங்களுக்கு தேவைப்படாது. தேங்க்யூ கைஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.